Hey guys, welcome back. boAtல இருந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக வந்து தி நெக்ஸ்ட் பிக் திங், அதாவது Nirvana ION TWS வந்து லான்ச் பண்ணுறாங்க. ரீசெண்டாக இந்த பாக்ஸோட டீசர் ஃபோட்டோ வந்து நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து boAtலேருந்து இந்த மாதம் 23ஆம் லான்ச் பண்ணுறாங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த boAt Nirvana ION TWSோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த TWSோட அவைலபிலிட்டி நம்ம எடுத்துகிட்டோம்னா boAtோட வெப்சைட், ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இனிஷியலாக லான்ச் ப்ரைஸாக வந்து 1999 கொண்டு வராங்க. நம்மகிட்ட வரும்போது ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் பற்றி எந்த ஒரு லீக்குமே இல்லை. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா பெரிய அளவு சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் இந்த TWS வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னு 2 கலரில் இவங்க கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய பாக்ஸோட ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் குயிக்காக பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட boAtோட ஸ்பெஷல் பாக்ஸ் இருக்குது. தி நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸோ கட்டிங் எஜ் டிசைன், லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ், த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளே நம்ம பார்த்தோன்னா பெஸ்ட் இந்த செக்மெண்ட் 120 ஹவர்ஸ் ஒரு மேசிவான ப்ளே பேக் இருக்குது. பட்டோட பேட்டரி வந்து 24 ஹவர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் கிறிஸ்டல் பயானிக் சவுண்ட் நம்ம boAt 330 இன்ச்சில் பார்த்துருந்தோம். அண்ட் 4 மைக் இருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. அன்வில் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை பொறுமையாக வெளியில் எடுக்கலாம். ஸோ உள்ளே வந்து பட் இருக்குது. பவர்ஃபுல் இன்சைட் அவுட் யூ ஆர் லுக்கிங் அட் தி நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து அடிஷ்னல் இயர் டிப்ஸ் இருக்குது, ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ். அதுக்கப்புறமா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. boAtோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் வந்து நமக்கு 1 இயர் வாரண்டியோட வருது. இந்த பட்டோட FAQ கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நம்மக்கிட்ட ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்டு, டிசைன், கம்ஃபர்ட் இந்த விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் எடுத்துட்டிங்கன்னா ஓவலாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. பாக்கெட் ஆர் பேக்லேயும் வந்து போட்டு கேரி பண்ணிட்டு போக முடியும். கேஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் கேஸ்க்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்க பட் வந்து கீழே விழுந்துடுமான்ற டவுட் இருக்கும். பட் என்ன தான் வந்து நம்ம ரொம்ப ஹார்டாக ஷேக் பண்ணாலுமே வந்து அந்த பட்ஸ் வந்து கீழே விழலை. ஸோ மேக்னெட் வந்து அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. பட் வந்து இந்த வாட்டி ஸ்டெம் டைப் டிசைன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பாட்டம் ஸ்டெம்மில் வந்து ஒரு டெக்ஸ்டர் டிசைன் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷோட வருது. உள்ளே வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். பட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசு. பட் காதில் வியர் பண்ணுறதுக்கு வந்து ஃபிட்டு, கம்ஃபர்ட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபிட்டு சரியாக இல்லை அப்படின்னா இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் காதுக்கு செட் ஆகக்கூடிய இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இயர்பட்ஸ் வந்து நம்ம காதில் வியர் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாகவே வந்து கொஞ்சம் அந்த அவுட்டோர் என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த டிசைன் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். அடிஷ்னலாக வந்து IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம காதில் மாட்டிகிட்டு இருக்கப்போ எதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஸ்வெட்டு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்வெட்டுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் பேட்டரி பேக்கப்னு எடுத்துகிட்டா கேஸ்க்கு வந்து 600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு ஹையஸ்ட் கெப்பாசிட்டி பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈச் பட்டுக்கு வந்து 70 mAh பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி பேக்கப்னு எடுத்துகிட்டா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் பீஸ்ட்னு சொல்லலாம். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 2.5 hours ஆகும். அண்ட் பட் வந்து நம்ம ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த boAtலேருந்து 24 hours வரைக்குமே வந்து பட்டோட பேட்டரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு 3-4 மூவி பார்த்தா கூட வந்து பட்டோட பேட்டரி வந்து காலியாக மாட்டேங்குது. பேட்டரி பேக்கப் வந்து தரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் கேஸோட ப்ளேபேக் வந்து இவங்க 120 hours கிளைம் பண்ணுறாங்க. பட் வந்து 3 to 3.5 times வரைக்குமே வந்து நம்ம கேஸில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த TWSக்கு வந்து பேட்டரி பேக்கப் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதில் வந்து நமக்கு சுத்தமாக காம்ப்ரமைஸே இல்லை. இந்த செக்மெண்ட்லேயே வந்து அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி வந்து பேட்டரி பேக்கப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஆடியோ குவாலிட்டின்னு எடுத்தோம்னா boAt இந்த இடத்துல வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டுக்கு வந்து 10 mm டிரைவர் சைஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. SBC and AAC கோடெக் சப்போர்ட் இருக்குது. லவுட்னஸ் வந்து அடித்து துவம்சம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம 100% வால்யூமில் நமக்கு ரொம்ப லவுடாக இருக்கும். 60 to 70% வால்யூம்லேயே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹையர் வால்யூம்லேயே வந்து பெருசாக டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லை. பாஸ் வந்து என்ஹான்ஸ்டாக நல்லா பஞ்சியாக இருக்குது. வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலோட செப்பரேஷன் நல்லா இருக்குது. வோக்கல்ஸ் நல்லா ரிச்சாக இருக்குது. ஓவரால் வந்து ஒரு நல்ல என்ஜாயபிளான அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம boAt 330 inch நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிறிஸ்டல் பயானிக் சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹைஃபைனால வந்து டியூன் செய்யப்பட்ட சவுண்டு. இந்த இயர்ஃபோன்ஸ்லேயே வந்து கிறிஸ்டல் பயானிக் சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. boAtோட சிக்னேச்சர் சவுண்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். டுவல் EQ மோட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லெஃப்ட் பட் வந்து நம்ம 2 seconds லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பேலன்ஸ் மோட் போகும். அங்கேருந்து நம்ம இன்னொரு வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது boAtோட சிக்னேச்சர் சவுண்ட் மோடுக்கு போகும். பேலன்ஸ் மோடில் வந்து வோக்கல்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஓவரால் ஒரு நல்ல என்ஜாயபிளான அவுட்புட் கிடைக்குது. பாஸ் வந்து கொஞ்சம் அடிக்குவேட்டாக இருக்கும். ஸோ boAtோட சிக்னேச்சர் மோடில் வந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தரமாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ boAt இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து ஆடியோ லெவலில் ஒரு லெவல் அப் பண்ணி ஓவரால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாஸ் லெவல்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரபுளான ப்ராடக்டாகவும் இருக்கும். ஒரு பட் நம்ம கேஸில் போட்டுட்டு சிங்கிள் பட்டாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். இயர் டிரெக்ஷன் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கப்போ காதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாட்டு வந்து பாஸ் ஆகிடும். அதே சாங்
பாஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பி நம்ம வந்து காதில் வியர் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகும். சிமிலராக வந்து கால்ஸ்க்கும் அதே மாதிரி தான். கால்ஸ் வரும்போது பட்டு காதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கால்ஸ் வந்து அட்டெண்ட் ஆகிடும். இந்த இயர் டிடெக்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கனெக்டிவிட்டி, லேட்டன்சி, கேமிங்னு எடுத்துகிட்டு இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து ப்ளூடூத் 5.2ல சப்போர்ட் பண்ணுறாங்க. இண்டோரில் ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு லேட்டன்சி இஷ்யூமே இல்லை. போட்டில் வந்து இன்ஸ்டன்ட் வேக்கம் பேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ பேரிங் எல்லாமே வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. முக்கியமாக வந்து கூகுள் பேர் சப்போர்ட் இருக்குது. கேஸ் ஓப்பன் பண்ணாலே போதும், நம்ம நியர்பையில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனில் வந்து ஸோ இந்த மாடல் வந்து நமக்கு பாப்அப் ஆகிடும். ஸோ அதுலேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணக்கூடிய மற்ற டிவைசஸ்லையுமே வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கூகுளோட ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் இருக்கிறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. வீடியோ பிளேபேக், ஆடியோ பிளேபேக்கில் வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. ரைட் பட் வந்து 2 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணால் கேமிங் மோடு போகும். அப் டு 60 மில்லி செகண்ட் வரைக்குமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. கேஷுவலாக நம்ம கேம் ப்ளே பண்ணுறது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக இஷ்யூஸ் இருக்காது. கண்ட்ரோல்ஸ்னு நம்ம பார்த்தா வந்து டச் கண்ட்ரோல் சப்போர்ட்டோட வருது. ஸோ 2 பட்டையுமே வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ரைட் பட் வந்து டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து நெக்ஸ்ட் ட்ராக்கு ப்ளே ஆகும். லெஃப்ட் பட் வந்து டபுள் டைம் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் ட்ராக்கு ப்ளே ஆகும். ரைட் பட் வந்து 4 டைம் டேப் பண்ணும்போது வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் பட் வந்து நம்ம 2 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலைசர் மோட் வந்து நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். கால் வரும்போது சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து கால் அட்டெண்ட் ஆகும். டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து கால் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்காயிட்டு இருக்கு. காலிங் நம்ம எடுத்துகிட்டா மொத்தமாக 2 இயர்பட்ஸ்லையும் சேர்த்து 4 மைக் யூஸ் பண்ணுறாங்க. போட்லேருந்து ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இண்டோர் காலுக்கு மோஸ்ட்டாக வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம வாய்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. அவுட்டோரில் வந்து ஸ்லைட்டாக வின் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. பட் பெரிய அளவுக்கு வந்து நாய்ஸை கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணணும்னு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து காலிங் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபைனல் வேர்டிக் நம்ம பார்த்தோன்னா இந்த TWSோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து ஆடியோ குவாலிட்டி, பேட்டரி பேக்கப் தான். பேட்டரி பேக்கப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட்டு, நல்ல ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஆஃபர் பண்ணுது. ஓவரால் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் பேக்கெட் TWS வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்ச் 23 ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே தரேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான். லான்ச் பண்ணுற அந்த 2000 ரூபீஸ்க்கு வந்து ஷூராக ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இல்லாமல் நல்ல ஒரு வர்த்தியான ப்ராடக்டாக வந்து போட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நிர்வாணா அயான் TWS பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.